ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்ன, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வீடியோவே யாரும் போடுறது இல்லையா. இப்போது காப்பிரைட் கிளைமெல்லாம் மூவி சீன்ஸ் எல்லாம் போட்டால் காப்பிரைட் கிளைம் வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி மூவி சீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, வீடியோவில் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னுன்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது இந்த 2019 நியூ அப்டேட்டு யூடியூப் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் சினிமா சாங்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாங்ஸை பொறுத்தவரை பேக்ரவுண்டில் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, டிக்டாக்னு ஒன்று வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுருச்சு. இந்த டிக்டாக் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்குள்ள உள்ள டேலண்ட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிது. இதை யூடியூப்பில் பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சாங்ஸு, காமெடி டைலாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தா, வீடியோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அதுக்கு போய் காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டு இருந்தாக்கா அந்த மாதிரி இருக்கிறனால தான் இவங்க டிக்டாகில் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளைமை எடுத்துட்டாக்க இங்கே நிறைய பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டில் சொல்லிடுறேன். இது வந்து சாங்ஸ் பேக்ரவுண்டில் சாங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே வரைக்கும் யூஸ் பண்ணும்போது. ஆனால் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வரும். காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்னோடய எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வீடியோவே, இப்போ ஓடிட்டுருக்கிற இந்த வீடியோவையே நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே எடிட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னா, உங்கள் வீடியோ மாதிரியே இந்த சேனலில் உங்கள் சேனல் நேம் போட்டு இந்த சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வச்சு தான் நம்ம வீடியோவை வேறு ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறனால முன்னாடி அப்லோட் பண்ணது நான், அப்போ எனக்கு வரும் ஒரு நோட்டிஃபிகேஷன். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு போய் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வருது. இதை தவிர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் போகிறத தவிர்த்துட்டால் அந்த வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வராது, காப்பிரைட் கிளைமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. இது எப்படி அப்படின்னா, நான் ஒரு வீடியோ மூலயமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், காஞ்சனா 3 மூவி சீன்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 9000 வியூஸை டச் பண்ணிடுச்சு, 50,000 வியூஸை தாண்டிடுச்சு. இது வந்து ஒரு மூவி சீன்ஸ் தான், காஞ்சனா படத்தோட சீன்ஸ் தான். இதை எப்படி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்கன்னு கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் வரலை, எப்படி அதை வராமல் தவிர்க்கலாங்கிறது புரியும். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, வெளியில் ஒரு ஸ்க்ரீன், உள்ளே ஒரு ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீனோட சைஸை நான் குறைச்சிருக்கிறேன், கொஞ்சமாக அந்த ஸ்க்ரீனோட சைஸை குறைச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கும் அந்த ஒரிஜினல் வீடியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கும் அதுக்கும் அந்த வீடியோட சைஸ் வேறு, இந்த வீடியோட சைஸ் வேறு. ஸோ இதுவே ஒரு டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. இது ஒரு வேறு சைஸ் வீடியோங்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகாது. அதனால் எனக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வரலை. இந்த மாதிரி பண்ணலாம். வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து எடிட்டிங்கில் அதனுடைய சைஸை குறைக்கணும். குறைச்சி போடும்போது அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு வராது. இப்படி பண்ணி போடலாம். ஆனால் இப்படி பண்ணி போடுறது எல்லா வீடியோவுக்கும் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. எல்லா வீடியோவுக்கும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடியோவுக்கு தான், 80% தான் இந்த வாய்ப்பு. இதையும் மீறி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு அவராக வந்து
எங்கேயோ சர்ச் பண்ண போய் இந்த வீடியோ அவங்க கண்ணில் மாட்டும்போது இது நம்ம வீடியோ மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டைரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போகாது அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு உங்கள் கைரேகை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் கைரேகை வைக்கிறீங்கன்னா அது உங்கள் ரேகை தான், இது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ அது உங்கள் ரேகையே தான். இதில் இதே மாதிரி வேறு ஒருத்தருக்கு இருக்காது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ இந்த கைரேகை உங்கள் கைரேகையில் ஒரு கோடு விழுந்துருச்சுன்னா நீங்களே வச்சாலும் அந்த கைரேகை உங்களுதான் இருக்காது. ஏன்னா அங்கே ஒரு கோடு விழுந்துருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பிளைன். உங்கள் கைரேகை வச்சா ஏற்றுக்கும், ஏன்னா அது உங்கள் கைரேகை. வச்சா கரெக்டாக உங்கள் கைரேகையே விழுந்துடும், எடுத்துக்கும். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வைக்கிறோன்னு வைங்களேன், உங்கள் கைரேகை விழுந்தால் செல்லு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகிடும். சப்போஸ் உங்கள் கையில் ஒரு கீறல் விழுந்துருச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எடுத்துக்காது, ஏன்னா அங்கே இன்னொரு கீறல் மாதிரி விழுந்துருச்சு. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ. என்ன தான் உங்களது வீடியோவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய சைஸை குறைக்கும் போது அது ஒரு வேறு வீடியோவாக மாறிடும். ஸோ அப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் போகாது, அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை சைஸை குறைச்சி சின்ன சைஸாக போடும்போது உங்களுக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் தவிர்க்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீடியோவுக்கு தேவைப்பட்டால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸை போடலாம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களாம் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முழு வீடியோவையும் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இடையில கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. பட் முழுசாக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சைஸை குறைச்சி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணனா உங்களுக்கு மேக்ஸிமம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ வராமல் இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னும்போது அதில் உங்கள் உழைப்பு தான் இருக்கணும். உங்கள் உழைப்பு இருந்தாலே போதும், அது கண்டிப்பாக மேலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.